பாலாஜி, தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனுக்கு நிபந்தனை ஜாமீன் அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விளாத்திக்குளம் அருகே ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் முதலமைச்சர் விஜய் தொடர்பாக சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்ததாக புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகாரின் அடிப்படையில் 2 வாரங்களுக்கு முன்பு அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டதற்கு பின்னர் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அவர் அடைக்கப்பட்டார். பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட அவருக்கு ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த ஜாமீன் மனு மீதான விசாரணை இன்று நடைபெற்ற நிலையில் நாள்தோறும் தூத்துக்குடி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்றும் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறக்கூடிய நாட்களில், அதாவது வரும் 5ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ள சூழ்நிலையில் காவல் நிலையத்தில், தூத்துக்குடி காவல் நிலையத்தில் கையெழுத்திடுவதற்கு ஒரு தளர்வு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இனிமேல் இது போன்ற சர்ச்சைக்குரிய வகையில் முக்கிய பதவியில் இருப்பவர்களை பற்றி பேச மாட்டேன் என்ற உத்தரவாத பிரமாண பத்திரத்தையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜயை சர்ச்சைக்குரிய வகையில் விமர்சித்து பேசியதாக கைது செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் அளித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதையடுத்து பாளையங்கோட்டை மத்திய சிறையிலிருந்து இன்று மாலைக்குள் அவர் விடுதலை ஆவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாலாஜி.